இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். வணக்கம், நான் உங்க சுதா சந்திரன். கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோட்ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். உன்னுடைய புது வாழ்க்கையில கடந்த காலத்துக்கு எந்த இடமும் கிடையாது. உன் புருஷன் கிட்ட நமித்தை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஆம்பளைங்க என்னைக்கும் உண்மையை தாங்கிக்க மாட்டாங்க. புரியுதா? அம்மா, இவர்தான் நமித். தெரியும். சரி வாப்பா, உள்ள உட்காந்து பேசுவோம். ஆமா நமித், உள்ளவா. அப்புறம் வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? ஆண்டி, அது எங்களோடது ரொம்ப சின்ன குடும்பம் தான். அம்மா, அப்பா, அப்புறம் நான். ஆ, சரி, கல்யாணத்தை பத்தி நீ என்ன முடிவு பண்ணிருக்கப்பா? அதாவது முதல்ல ஜாப் வெயிட் பண்ணணுமா இல்ல முதல்ல கல்யாணம் பண்ணிக்க போறியா? சுகானா, இது என்ன இதெல்லாம்? நமித், என்ன ஆச்சு? நாம ரெண்டு பேரும் இதத்தானே விரும்புறோம். அப்புறம் அம்மா நம்ம கல்யாணத்துக்காக ஒத்துக்கிட்டாங்க. இப்ப நீதான் பேசணும். சுகானா, இப்பதான் எனக்கு 27 ஆகுது. உனக்கு 25. நான் இது வரைக்கும் என்னோட கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. இன்னும் 5 வருஷத்துக்கு இதெல்லாம் கண்டிப்பா முடியாது. அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நான் யோசிக்கவே இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பமே இல்லை. நமித், இங்க பாருமா, நான் உன்னை வலுக்கட்டாயில படுத்தல. இந்த முறை நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. இந்த நமித்தை திரும்பி வரமாட்டான். நீதான் உன்னை தேத்திக்கணும். அப்புறம் இதை விட்டு வெளியே வரணும். ஒரு உறவோட அடித்தளத்தை நேர்மையாகவும் அப்புறம் உண்மையோட போடப்படுதுன்னா அந்த உறவு வருஷ கணக்கா ஒவ்வொரு உணர்ச்சி பருவத்தையும் கடந்து கடைசி வரைக்கும் ரொம்பவே உறுதியா நிக்குது. உறவுகளோட இந்த வலுவான அடித்தளம் தான் உறவுகளோட இணையறவங்களுக்கு வெயில், மழை இது எல்லாத்துல இருந்தும் காப்பாத்தி வைக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும். அப்படி நேர்மையா போட்ட இந்த அடித்தளமே உறவுகளோட அடித்தளத்தை அசைச்சிருச்சுன்னா? உன்னுடைய புது வாழ்க்கையில கடந்த காலத்துக்கான எந்த இடமும் இல்ல. உன் புருஷன் கிட்ட நமித்தை பத்தி என்னைக்கும் சொல்லாத. ஏன்னா ஆண்களால உண்மையை நிச்சயம் பொறுத்துக்கவே முடியாது. நாம ரெண்டு பேரும் புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம். நான் என்னை பத்தி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி, சொல்லு. எனக்கு 3 வருஷமா ஒருத்தர் கூட உறவு இருந்தது. அவனோட பேரு நமித். ஆனா எங்களுக்கு கல்யாணம் நடக்கல.
அப்புறம் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களும் உங்களை பத்தி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம். கணவன் மனைவியா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நண்பர்களா இருக்கணும்ல. அப்ப நீ என்னை ஏமாத்திட்டியா? நீங்க எல்லாரும் என்னங்க? ஆ? நீ நல்ல பொண்ணுன்னு நான் நினைச்சேன். இல்ல ஆனா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கியா? இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் சொல்றத நம்புங்க. எங்க 2 பேருக்குள்ள அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ரொம்ப உத்தமி மாதிரி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத, சரியா? ஆ? என்ன முட்டாள்னு நினைச்சியா நீ? ஆ? இல்லைங்க, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன சமாதானப்படுத்தலாம் பாக்குறியா? என்ன சமாதானப்படுத்த பாக்குறியா? சுஹானா தன்னோட புது வாழ்க்கையில அப்புறம் உருவாக போற புது உறவுல உறுதியான அடித்தளத்தை போடணும். அப்புறம் இந்த அடித்தளத்துல உருவாக போற உறவுகளோட கட்டிடம் அதுல அவளுக்கு பெரிய பாதிப்பு அடைஞ்சது. ஏன் நேர்மைக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாதா? இன்றைய இந்த வெற்று சமுதாயத்துல, அப்புறம் முகமூடிக்கு பின்னாடி வாழற இந்த சமுதாயத்துல உண்மையான முகங்களை பாக்குறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் தைரியம் கிடையாதா? ஒருவேளை சுஹானா அவங்க அம்மா சொன்ன மாதிரி கேட்டிருந்தா அவளோட இந்த கடந்த காலம் அவளோட வரப்போற இந்த எதிர்காலத்தை கெடுக்காது. விடுங்க. எனக்கு உடனே சொல்லு. என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க? இவ எதுக்காவது முடியாதுன்னு சொன்னாலா என்ன? நீங்க தானே சொன்னீங்க கண்ணா உனக்கு மருமகளை நான் அப்படி கொண்டு வருவேன் இப்படி கொண்டு வருவேன்ட்டு. இவ்வளவுதான் பாத்தீங்களா? சொல்லுங்க. இவ்வளவு போய் கல்யாணத்துக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு காதலன் இருந்திருக்கு, அதுவும் 3 வருஷமா. இந்த 3 வருஷத்துக்குள்ள இவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சோ அது உங்களுக்கு தெரியுமா? இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்லுங்க, சொல்லாம போங்க. இந்த பொண்ணு இந்த வீட்ல ஒரு நாளில ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. இவ இப்பவே இங்க இருந்து வெளியே போகணும். கிளம்பு. அம்மா. சுஹானா, நீ நல்லா இருக்கலம்மா? ரூம்லயா இருக்க? மாப்பிள்ள வந்துட்டாரா? ஆமாம்மா, நான் இப்ப ரூம்ல தான் இருக்கேன். அவர் இன்னும் வரல. கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணட்டா? ஓகே, பாய். அம்மா, அவன் நிஜமாவே போயிட்டாமா? அவ இப்ப எங்க போய் தெரியல. நல்லதா போச்சு, அவ போயிட்டா. அவ அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா. மறுபடியும் அந்த பொண்ணு இங்க வரவே கூடாது. ஐயோ அம்மா, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஏதோ ஒரு கோவத்துல அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேன். ஆனா நீங்க தடுத்திருக்கணும்ல. இப்ப சட்டப்படி அவன் என்னோட மனைவிமா. அதுக்கு ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னா அவங்க என் மேல கேஸே போட்டுருவாங்கம்மா. அப்புறம் இந்த கேஸ்ல யார முதல்ல உள்ள தள்ளுவாங்க தெரியுமா? மாமனார் மாமியார. இந்த பிரச்சனைலாம் நமக்கு தேவையாமா? சொல்லுங்கம்மா.
நீ போய் அந்த பக்கம் பாரு. நீ ஒரு வேலை பண்ணு. சார் இதில் லெட்டர் இருக்கு சார். ஒருவேளை என்னோட டெட் பாடி யாருக்காவது கிடைச்சதுன்னா என்னோட சாவுக்கு பொறுப்பு யாருன்னா அது சுஹானா குப்தா தான். அவன் என் வாழ்க்கையில பெரிய ஆபத்தானவ. அப்புறம் அவ சமீபத்துல சொப்னியும் ரஸ்ஸோ கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சார் இந்த லெட்டர் தவிர இங்க வேற எதுவுமே இல்லையே சார். ஸோ அடையாளன்ற பேர்ல நம்ம கிட்ட 2 பேர் தான் இருக்காங்க, சுகானா குப்தா அப்புறம் சொப்னியூர் ரஸ்தோ. நீ ஒரு வேலை பண்ணு, சுகானா குப்தாவை பத்தி விசாரி. சரி ஓகே. அட நாங்க நேத்து ராத்திரியே அவளை வெளியே துரத்திட்டோம். அப்புறம் நாங்க யோசிச்சு பார்த்தோம், ராத்திரியில அந்த பொண்ணை வெளியே துரத்திட்டா அவ எங்க தான் போவா? எங்களுக்கும் மனுஷத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு வெளியே போய் பார்த்தோம். ஆனா அவ இல்லவே இல்ல. நாங்க நினைச்சோம் இங்க போயிருப்பான்ட்டு. அப்ப நீங்க சொல்றீங்க இங்கேயும் வரலன்னு. அப்ப எங்க தான் போயிருப்பா? நீங்க எங்களை முட்டாளாக்கி இருக்கீங்க. என் பையன் ஒரு பேங்க் ஆபீசரா இருக்கான். உங்க பொண்ணோட லட்சணம் இதுதானா? ஏற்கனவே கெட்டு போன ஒருத்திய எங்க தலையில கட்டி வச்சிட்டீங்க. நீங்க நல்லா எங்களை ஏமாத்திட்டீங்க. எங்களை இப்படி ஏமாத்தினதுக்கு தண்டனை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்க பொண்ணை தயவு செய்து கூட்டிட்டு போங்க. என் பையனோட கை கூட உங்க பொண்ணு மேல படாது. என்ன நீ அமைதியா பாத்துக்கிட்டு இருக்க? ராத்திரி முழுக்க எங்க இருந்த சொல்லு. உன் காதலன் கூட தானே இருந்த. அவன் பேர் என்ன? நமித். அப்புறம் இன்னும் எத்தனை காதலன் இருக்கான் சொல்லு. என் பையன் ஒரு பேங்க் ஆபீசர். என் பையனை கட்டிக்க எத்தனையோ பேர் கியூல நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க உன்னை தேர்ந்தெடுத்தோம். டிவோர்ஸ் பேப்பர் உன்கிட்ட வந்து சேரும். ராத்திரி பூரா எங்க போய் ஊர் சுத்திட்டு வந்தாலும் கல்யாணம் ஒருத்தர் கூட, ஃபர்ஸ்ட் நைட் இன்னொருத்தர் கூடவா? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணிடாதீங்கம்மா. அப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடுமா. அவளை மறுபடியும் யார் கல்யாணம் பண்ணிப்பா? உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன் உங்க கால்ல கூட விழறம்மா. இல்ல, தப்பு உங்க பொண்ணு பேர்ல இல்ல. வளர்ப்பே சரியில்லைன்னா என்ன பண்ணி தொலைக்கிறது? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. யாருங்க ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ கிஃப்டா கொடுக்கறது? அப்புறம் யாரு ஒரே ஒரு தங்க மோதிரம் கொடுப்பாங்க? அப்புறம் ஏசி ஏசிங்கிற வார்த்தைக்கே இங்க இடம் இல்ல. அப்புறம் டிவி டிவின்ற பேர்ல 52 இன்ச் டிவி அமுச்சு வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அப்புறம் மாப்பிளைக்கு என்ன பிடிக்குதுங்கிறாரோ அதை வாங்குவோம். இப்போ என் பொண்ணு தயவு செஞ்சு விட்டு அனுப்பிடாதீங்க. இங்க பாருங்க, இனிமே உங்க பொண்ணுக்கு இந்த வீட்ல மருமகன்ற அந்தஸ்தெல்லாம் கிடைக்காது. நீங்க ஒரு 12 லட்சம் ரூபாய் பணம் ரெடி பண்ணுங்க. அப்ப வேணா இந்த வீட்ல ஒரு மூலையில இருக்கட்டும்.
ம் சார் இந்த ஓட்டர் லிஸ்ட்ல 40 சுகானா குப்தா இருக்காங்க. ஆனா இதுல ஒரு பொண்ணுக்கு லேட்டஸ்டா தான் ஒரு பையன் கூட மேரேஜ் ஆயிருக்கு. ஆனா இந்த பொண்ணு வேற ஒரு ஊர்ல இருக்காங்க சார். அந்த சுகானா குப்தாவை இங்க வர சொல்லு. சார் சுகானா குப்தா சொல்லுங்க சார். இவரை உனக்கு தெரியுமா? இல்ல சார், எனக்கு இவரெல்லாம் தெரியாது. இவரை உனக்கு தெரியலனா உன் பேரை எதுக்கு லெட்டர்ல எழுதி வச்சிருக்கணும்? தெரியாத ஒருத்தர் யாரோ ஒருத்தரோட பேரை எதுக்கு எழுதணும்? சார், நான் இது வரைக்கும் இவரை பார்த்தது கூட கிடையாது. இவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. டிசம்பர் 12ஆம் தேதி ராத்திரி எங்க இருந்த? சார், டிசம்பர் 12ஆம் தேதி என் மாமியார் வீட்ல எனக்கு முதல் ராத்திரி. சார் ரீனா மேடம் இவங்களை செக் பண்ணாங்க. இவங்க பாடியில ஸ்ட்ரகிள் மார்க்ஸ் இருக்கு. அநேகமா விக்டிம் கூட இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கலாம். இல்ல சார், நான் யார் கூடயும் எந்த ஸ்ட்ரகிளும் பண்ணல. உனக்கு எதிராக எங்ககிட்ட எந்த ஒரு சாட்சியும் இல்லை, அதனால இப்போ உன்னை விடுறோம். ஆனால் ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னா அன்னைக்கு விட மாட்டான். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் கூப்பிடும் போது நீ வந்தாகணும். இப்போ போலாம். சாஹு சார். இந்த விக்டிமோட ஐடென்டிஃபையை கண்டுபிடிங்க சீக்கிரம். சார் என்ன நடக்குதுங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட பேருக்கு பின்னாடி என்னோட பேர் இருக்கு, ரஸ்தோகி. அப்புறம் செத்தவன் அவனும் லவரா? சொல்ல. உனக்கு இன்னும் எத்தனை காதலன் இருக்காங்க? இன்னும் எத்தனை பேரை இப்படி மறைச்சு வச்சிருக்க? இங்க பாருங்கம்மா, முதல்ல உங்க பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. இனிமே இவளுக்கு இந்த வீட்டுல எந்த இடமும் கிடையாது. நான் எந்த தப்பு பண்ணல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. கடவுள் மேல சத்தியம், தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நான் எந்த தப்பும் செய்யல. இன்னும் உன்னை எவ்வளவுதான் நம்ப சொல்ற? எந்த அளவுக்கு உன் மேல நம்பிக்கை வைக்கிறனோ அந்த அளவுக்கு நம்பிக்கை நீ கெடுக்கிற. உன்னால இன்னும் எவ்வளவுதான் கேவலப்படுறது? உண்மையை சொல்லு சுஹானா, அவன் உன்னோட லவ்வரா? அம்மா, தயவு செஞ்சு நீங்களாவது என்ன நம்புங்க. நான் நிரபராதி, நான் எந்த தப்பு பண்ணல. அந்த ஆள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுமா. நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, எங்க வேணாலும் போ, ஆனா என்ன மன்னிச்சிரு. உன்னால நான் நிறைய பட்டுட்டேன். ரேக்கம்மா, சுஹானா இனி உங்க வீட்டு மருமக. உங்க விருப்பம் என்னமோ அந்த மாதிரி பண்ணுங்க. என்னுடைய தரப்புல நான் அவளை வெளியே அனுப்பி வச்சிட்டேன். என்னால அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. சுகானா நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. உங்களுக்கு அந்த ஆள ஞாபகம் இருக்கா? அப்படி உங்களுக்கு அந்த ஆள தெரியாதுன்னா லெட்டர்ல ஏன் உங்க பேர் இருக்கணும்? சார், நான் சொல்றது நம்புங்க. எனக்கு அவனை தெரியாது. அப்புறம் நான் எப்படி பார்த்திருப்பேன்? அவ மர்டர் ஆன டேட் டிசம்பர் 12. ஓகே, எனிவே அந்த ஆளை பத்தி உங்களுக்கு என்ன விஷயம் தெரிய வந்தாலும் எங்களுக்கு
கண்டிப்பா சொல்லணும். ஏய், என்ன உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. எனக்கு உண்மை தெரியணும். உண்மையை சொல்லு. இது அன்னைக்கு தானே நடந்தது. நீ அன்னைக்கு லவரை பார்க்க போனீங்க. ஆ? 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 தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் வீட்டுக்கு பின்னாடி தான் மறைஞ்சிருந்தேன். இந்த பொண்ணு இப்ப நம்மள மர்டர் கேஸ்ல மாட்டி விட போறா, அசிங்கப்படுத்த போறா. இவளால நாம ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும். ஏய், உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா நான் உனக்கு ஒன்னே போட்டுருவேன். அவன் கூட அஃபேர் இருந்ததுல அவன் காதல் தானே? சொல்லு. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் அவனை பார்த்தது கூட இல்ல. என்ன தயவு செஞ்சு நம்புங்க. ஏய், பொய் சொல்லாதடி. ஆ? ஏய், யாருக்கிட்ட வராதீங்க. ஏய், கீழே போடு. நான் எந்த தப்பு செய்யல. ஏய், அண்ணா. அந்த ஆளு ஏய், அந்த யாருன்னு கத்தியை எனக்கு கீழே போடு. தெரியாது. ஆ? ஏய். ஏய், கட்டுறா உன்னை. சாரிக்கா, உனக்கு தம்பியா இருந்து கூட என்னால உன்னை காப்பாத்த முடியல. சுஹானாவோட வாழ்க்கை ஒரு வலையில மாட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தது. அதுல இருந்து வெளியே வர அவளுக்கு எந்த ஒரு வழியும் தெரியல. அவ வாழ்க்கையில அப்படி ஒரு ஆள் இல்ல அவங்க தோல்ல சாஞ்சு ஆறுதல் தேடிக்க. யாருன்னே தெரியாத ஒரு டெட் பாடியால அவ வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு பெரிய புயல் வந்துச்சு. அத அவளால தாங்கிக்க முடியல. யார் அந்த ஆளு? எதுக்காக அவ சுஹானாவோட பேரை எழுதணும்? சுஹானாக்கும் அந்த ஆளுக்கும் இடையில கனெக்ஷன் இருந்ததா? இல்லனா இந்த கேஸ்ல இது வரைக்கும் வெளியே வராத ஆங்கிள் ஏதாவது இருந்ததா? போலீஸோட கையிலயும் இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. ஆனா சுஹானாவோட வாழ்க்கை ரொம்பவும் மோசமான நிலைக்கு போயிட்டு இருந்தது. சகு 5 மாசம் ஆயிடுச்சு. இந்த கேஸ்ல எந்த ஒரு லீடும் கிடைக்கல, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்புறம் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, இந்த கேஸ்ல விக்டிமோட பேர் கூட நமக்கு தெரியல. அப்புறம் அந்த லெட்டர்ல சுகனா குப்தாவோட பேர் ஏன் இருக்கணும்? ஒருவேளை சுகானா குப்தாவை யாராவது மாட்டி விடுறதுக்காக கூட இப்படி பண்ணிருக்கலாம். ஆனா யாரு? அவளோட புருஷனா? இல்ல அவ கடந்த காலத்தை சேர்ந்தவங்க? இல்ல அவளோட பழைய காதலன் யாராவது? நீ ஒரு வேலை பண்ணு சாகு. சார், சுகானாவுக்கு சம்பந்தப்பட்டவங்க யார் யாரோ அவங்க லிஸ்ட்டை எடு. எல்லாரையும் கூப்பிட்டு விசாரி. இந்த கேஸ்ல ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு. ஓகே சார். இங்க பாரு சுஹானா, இனிமே நீ ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். இவளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அது குழந்தைய பாதிக்க வாய்ப்பு இருக்கு. இவங்கள சந்தோஷமா பாத்துக்க முயற்சி பண்ணுங்க. அது என்னன்னா, ஒரு அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களோ அந்த குழந்தைக்கு அது ரொம்பவே நல்லதா இருக்கும். ஓகே டாக்டர், சரி வா.
டிஎன்ஏ டெஸ்ட்ல இது என்னோட குழந்தை தான்னு தெரிகிற வரைக்கும் இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன், புரியுதா? அது சரி, இது என்னோட குழந்தை தானே? இல்ல அந்த அமிதோடதா? இந்த உலகத்திலேயே அம்மா ஆக போற முத பொம்பளை நீதான்னு நினைச்சுக்காத. உன்ன மாதிரி ஒரு பொண்ண இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நீ எப்படி காட்டிக்கிறன்னா இந்த உலகத்திலேயே நீதான் அம்மா ஆக போற மாதிரி. ரொம்ப எல்லாம் டிராமா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஒழுங்கா காலை அமுக்கு. காலை அமுக்குனதுக்கு அப்புறமா கிச்சனுக்கு போ, தூங்கி தொலையாத. பாத்திரம் நிறைய இருக்கு, போய் தேய்ச்சி வை. அப்புறம் இன்னொரு விஷயம், சாயந்தரம் 5 மணிக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. எல்லாம் சுத்த பத்தமா இருக்கணும், ஒழுங்கான முறையில இருக்கணும். மூஞ்சில கரிய பூசிடாத. பா, போய் வேலையை பாரு. போதும் போதும். ஏய், சமையல முடிச்சியா இல்லையா? இதோமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், சுஹானோட பாஸ்ட பத்தின இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி நமித்ன்ற ஒரு பையன் கூட இவங்களுக்கு அஃபேர் இருக்கு. அவன் கூட மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த பார்ட்டி எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சிருக்கான் சார். அம்மா பேச்சை கேட்டு வேற ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்வப்னேலுக்கும் இன்னொரு பொண்ணு கூட முன்னாடி அஃபேர் இருந்திருக்கு. இப்போ அந்த பொண்ணு ஒரு டாக்டரா இருக்கா. அட, கல்யாணம் ஆனா என்ன? அதனால நமக்குள்ள இருக்கிற உறவு மாறிட போதா ரேஷ்மா? கமிட்மெண்ட்ங்கிறது பெரிய விஷயம் சொப்னில். கண்ணுல இருக்கிற முள்ள எடுத்து இன்னொரு கண்ணுல குத்துவியா? நான் இத்தனை வருஷமா உனக்கு என்னதான் செய்யல? ஆனா நீ வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட வாழ்ற. அவகிட்ட போர் அடிச்சது இப்ப என்கிட்ட வரியா? என்ன உனக்கு விளையாட்டா இருக்கா? ரேஷ்மா, ரேஷ்மா, என்ன பத்தி தான் உனக்கு தெரியும்ல. என்ன நீ எத்தனை தடவை மன்னிச்சிருக்க ரேஷ்மா? ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. நான் உன்னை ரொம்ப ரொம்ப விரும்புறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். நீ கொஞ்சம் வெளியில போ. ரேஷ்மா, ரேஷ்மா, ரேஷ்மா சொல்றத கேள். 2 பேரும் பழைய காதலர்கள். ஒருவேளை இந்த லவ் ஸ்டோரி நமக்கு புது திருப்பத்தை கொடுத்தா? ஸ்வப்னேல் மோசமான நேரத்துல இருக்கும்போது இந்த டாக்டர் பொண்ணு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கா சார். இவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச உடனே அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருந்து இவன் வேற கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சார், எங்களுக்கு எந்த ஆங்கிளும் கிடையாது. அது ஒரு தப்பு தான். இவர் சுகானாவை கல்யாணம் பண்ணதுதான் நல்லது. இல்லைன்னா இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இங்க பாருங்க சார், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல. ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு, அதுல இருந்து ஒரு லெட்டரும் கிடைச்சிருக்கு. அதுல என்னோட பேர் எழுதல. அப்புறம் எதுக்காக என்ன இங்க கூப்பிட்டுருக்கீங்க? ஆனா எங்களுக்கு பாடியோட கிடைச்ச லெட்டர்ல சுகானான்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரியாதுல்ல. உன் பொண்டாட்டிய விலைக்கு வைக்கிறதுக்காக நீ அந்த பேர் எழுதியிருந்தா? ஏன்னா இந்த ரேஷ்மா மேல உன் உயிரெல்லாம் வச்சிருக்க. சரிங்க, பாருங்க, உங்க விசாரணையை நீங்க நல்லாவே பண்ணுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, உண்மையான குற்றவாளி ரொம்ப தூரத்துல தான் இருப்பான், தெரியுமா? ஏன்னா எங்களை மாதிரி நல்லவங்களை கூப்பிட்டு நீங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. மிஸ்டர் ஸ்வப்னில், யார் நல்லவங்க என்னன்றது டைம் வந்ததும் தெரியும். இப்போதைக்கு உங்களை போக விடுறேன். ஆனா அப்புறம் தெரியாம கூட எங்கேயும் வெளியூர் போகணும்னு நினைக்காதீங்க. போங்க. Thank God, அக்கா நல்லதா இருக்காங்க.
விடுங்க, என்ன போக விடுங்க, விடுங்க, என்ன போக விடுங்க. ம் சுகானாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நமிதா வாட்ச் பண்றதுக்கு ஒரு கான்செப்ட் அனுப்புனேன். ஆனா கொஞ்ச நாள் அவனை பத்தி எதுவுமே தெரியலன்னு சொல்றாங்க. ஒருவேளை சுகானாவை சம்பந்தப்பட்டவங்களை நம்ம ரேடர்ல வச்சிருக்கோன்னு இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன? அதனால பயந்து போய் அவன் அண்டர் கிரவுண்ட் ஆயிட்டானா? ஒருவேளை கொலையில அவன் சம்மந்தப்பட்டிருந்தா? என்ன சார், எப்படி இது பாசிபிள் ஆகும்? அவனே சுகானாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அப்சேஷன் சாகு, இது ஆம்பளைங்களோட பழைய மோசமான பழக்கம். யாதவ் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரணும், அவனை கூட்டிட்டு போங்க. மல்ஹோத்ரா கேஸ்ல ஏதாவது அப்டேட் இருக்கா? போயிட்டு இருக்கு சார். நீயா? நான் தான் அந்த ஆளு கொன்னு. அவனோட பேரு தனஞ்சய் சிங். தனஞ்சய் சிங்கா? ஆ, எதுக்கு இவ்வளவு நாள் போய் சொன்ன? எதுக்காக இப்படி செஞ்ச? சார் அது வந்து தனஞ்சயவும் நானும் ஸ்கூல் டைம்ல இருந்தே பழக்கம் உள்ளவங்க. நமித் என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது வரைக்கும் நானும் நமித்தும் ஒரு நல்ல நண்பர்கள் தான். ஆனா அவனுக்கு பயம், அவனோட நடவடிக்கையினால நான் எங்க அவனை விட்டுட்டு போயிடுவேணும்னு நினைச்சிட்டான். அப்ப அவன் எங்க வீடியோ ஒன்ன காமிச்சு எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருந்தான். அப்ப எதுவும் நடக்கல. ஆனா எனக்கும் சொப்னிலுக்கும் கல்யாணம் ஆனது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு தைரியம் வந்துருச்சு. அவனோட பிளாக்மெயில் தாங்க முடியாம நான் அவனை கொன்னுட்டேன். சரி, இப்ப ஏன் இதெல்லாம் எங்ககிட்ட நீ சொல்ற? சார் சார் என் மாமியார் வீட்ல எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு நினைச்சேன். ஆனா அது எனக்கு கிடைக்கல. தனஞ்சயோட முழு அட்ரஸ கொடு. மீனா, இவங்கள லாக்அப் கூட்டிட்டு போ. கண்ட்ரோல் சார். சார் சார் கொஞ்சம் தைரியமா இருக்கு சார். சார் ஒரு விஷயம் சொல்லுங்க, தனஞ்சய் புறப்பட்டு போகும்போது எங்க போறேன்னு சொன்னாரு? சார் அவன் டெல்லியில ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போறதா இருந்தா சார். சரி சார், நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. சார் இந்த லேப்டாப் யாருது? தனஞ்சயோடது சார். அம்மாடி சுஹானா, அம்மா அம்மாடி சுஹானா, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. நீ மட்டும் அப்படி செய்யலனா அவங்க சுஜித்தை கொண்டு இருப்பாங்க. நீ அவங்க பழைய சுமத்துக்கிட்டியேம்மா. இனிமே பாரு, அவங்க கொடுத்த வாக்குப்படி அவங்க சுஜித்தை விட்டுடுவாங்க. அம்மா எப்படியோ என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் சுஜித்தாவது அவனோட வாழ்க்கையை வாழட்டுமே. பாவம், அவனுக்கு இன்னும் வாழ்க்கை நிறைய இருக்குமா. இனிமேலும் என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல. சில சமயங்கள்ல வாழ்க்கையில பிரச்சனையில நொந்து போய் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகளோட வாழவும் கத்துக்கிறாங்க. சுஹானாவோட வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. முதல்ல நமித் போனதுனால, அப்புறம் தான் புருஷனோட கடுமையான உறவோட, அப்புறம் இப்போ அவளோட தம்பி சுகித். இப்ப தன்னோட தம்பி சுகித்தை பத்தி நினைச்சு அவ முழுசா நொந்தே போயிட்டா. ஆக்சுவலா சுகித்துக்கு என்னதான் நடந்துச்சு? அவ எங்கதான் போயிட்டான்? பயப்படாத கண்ணா, உன்னோட சுகானா அக்கா உன்னை காப்பாத்திருவா, புரியுதா? இந்தா பேசாம சாப்பிடணும். சார், நீங்க சந்தேகப்பட்டது உண்மைதான். இந்த விளையாட்டுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. சுஜித்தை கடத்தி சுகானாவை யாரோ பிளாக்மெயில் பண்றாங்க. அப்போ நம்ம சந்தேகப்படுறது கரெக்ட் தான் சார். இனிமே பார்த்து நம்ம அடியை நிதானமா எடுத்து வைக்கணும். இது யாரோ ஆனா புத்திசாலியான ஆட்டக்காரன். அப்புறம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, இப்ப நம்மளையும் அவன் கண்காணிச்சுட்டு இருப்பான். ஒரு வேலை பண்ணு சாகு, எந்த நம்பர்ல இருந்து சுகானாக்கு கால் வந்ததோ அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணு. அப்புறம் அவளோட மாமியார் புருஷன் சொப்னிலையும் இங்க வர சொல்லுங்க. ஓகே சார். உன் பொண்டாட்டி அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையாடா? மனுஷனா இல்ல மிருகமா? நீ ஒரு பேங்க் எம்ப்ளாயி தானே? இவ்வளவு படிச்சு என்னடா பிரயோஜனம்? இப்போ நோட் பண்ணி வை, ஜெயில எத்தனை தடியடி கிடைக்குதுன்னு. சார் சார் சார், நான் அம்மா மேல சத்தியமா சொல்றேன் சார். சுஜித் காணாம போன விஷயம் எனக்கு சத்தியமா தெரியாது. நான் ஒத்துக்கிறேன். நான் என் பொண்டாட்டி நான் அடிச்சு கொடுமைப்படுத்தின உண்மைதான் சார். ஆனா சுஜித், நான் எதுவும் கிட்னாப்லாம் பண்ணவே இல்லை சார். நான் சத்தியமா சொல்றேன் சார், அவ எங்க போனான்னு எனக்கு தெரியாது சார். சார் சார் எனக்கு தெரியாது சார். ஒரு வேளை உன் பொண்டாட்டி உன் மேல கேஸ் கொடுக்கறாளோ இல்லையோ, ஆனா நான் இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன்.
நாங்க உனக்கு எதிராக கண்டிப்பா கேஸ போடுவோம். சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். சகோவா போலாம். சார் சுகானா கால் இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணியாச்சு சார். வா போலாம். எழுதுறா வா, நம்ம கொஞ்சம் வெளில போகணும். உன் அக்கா உன்னை காப்பாற்ற போறதில்ல, உன்னை சாக விட்டாடா. யாராவது காப்பாத்துங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க. என்ன விடுங்க. ஏய் நிறுத்து. உன் உயிர் முக்கியம்னா அந்த பையனை நீ விட்டுறணும். அந்த பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை அரெஸ்ட் பண்ண மாட்டேன், நேரா சுட்டுருவேன். அவனை விட்டுட்டு போங்க. கண்ணா உனக்கு கண்ணா ஆகல, வா கீழே போலாம். நீயா? சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட பேரு ரேஷ்மி. அது தெரியும். இவனை தானே நீ டேட் பண்ண? ஆமா, பண்ணிட்டு இருந்தேன். நீ சொப்னிலோட லவ்வர்னு தான் நாங்க நினைச்சோம், அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து. ஆனா அவன் மேல உனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, அப்படிதானே? ஸ்வப்னில், நம்ம அப்பா அம்மா கிட்ட எப்போ நீ கல்யாணத்தை பத்தி பேச போற? என்ன, என்னோட தங்கச்சியோட எக்ஸாம்லாம் கிளியர் ஆகணும், அவ்வளவுதான். அதுக்கு அப்புறமா நீ செலக்டட் ஆயிட்ட. சீரியஸ்லி? எஸ், I'm selected? எஸ். Oh, I'm selected. காஃபி குடிக்க போலாமா? வா Let's have a good coffee. வா 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 வா. அவன் கரியர்ல இருந்து எல்லா விஷயத்திலயும் நான் அவனுக்கு துணையா இருந்தேன். ஆனா அவன் என்ன பண்ணா? எக்ஸாம் முடிஞ்சதுமே அவன் மாறிட்டான். அவனோட லைஃப், அவனோட கேரக்டர் எல்லாமே எல்லாமே மாறி போச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட லைஃபும் மாறிடுச்சு. நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? எங்க அம்மா நம்மளோட உறவை ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க பையன் இப்போ ஒரு பேங்க் ஆபீசர் ஆயிட்டான். அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அம்மாக்கு வரதட்சணை வேணும். எங்க அம்மா ஏலம் நடத்துவாங்க, அதுல அதிக விலை கொடுக்கறவங்க தான் என்ன எடுத்துப்பாங்க. இதுதான் உண்மை. நாங்க 2 பேரும் 14 வயசுல இருந்தே ஒன்னா பிரியாம இருக்கோம் சார். அவனை எனக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னது போய். என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அவனுக்கு நான் தண்டனை கொடுக்க நினைச்சேன். அவனை அவாய்ட் பண்றது கட்டாயமா இருந்தது. ஏன்னா நான் அவன்கிட்ட அப்படி பேசினேன்னா உங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துடும். அப்புறம் நான் மாட்டிப்பேன். இதுல சுகானாவோட தப்பு என்ன இருக்கு? அவ ஏற்கனவே ஒருத்தனை உயிருக்கு உயிரா விரும்பினா, அவன் ஏமாத்தினதுனால அவ ட்ராமால போயிட்டா. சுகானாவை மாட்டி விட்டு என் பாதையில இருந்து விலக்கணும்னு நினைச்சேன். என் பிளானுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கணுங்கிறதுக்காக ஸ்வப்னில இக்னோர் பண்ணேன். சொப்னில இந்த அளவுக்கு விரும்பி இருக்க, தனுஞ்சய் எப்படி உன் லைஃப்ல வந்தான்? தனஞ்சய் எப்ப என் வாழ்க்கையில வந்தானா, ஸ்வப்னில் என்னை விட்டுட்டு போனானே அப்போ வந்தான். அவன் ஜஸ்ட் எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். நான் எப்பவும் ஸ்வப்னில மட்டும்தான் லவ் பண்ணேன். அவனுக்காக நான் இந்த பிளான் எல்லாம் பண்ணேன்.
நான் தான் தனஞ்சய கொலை பண்ண வச்சேன். அப்புறம் அவனோட பாக்கெட்ல ஒரு லெட்டர் வச்சேன். அதுல அவனோட மரணத்துக்கு காரணம் சுகானான்னு எழுதி வச்சேன். அப்பதான் தனஞ்சயோட கொலை விஷயத்துல அவன் மாட்டிப்பான்னு நினைச்சேன். சுகானா ஸ்வப்னிலோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை நரகமாயிடுச்சு. அதனால சுகானாவோட வாழ்க்கையை நரகமாக்கணும்னு நினைச்சேன். இதுல சுகானா மேல என்ன தப்பு? அவ ஏற்கனவே ஒருத்தனை உயிருக்கு உயிரா லவ் பண்ணா. அந்த ஏமாற்றத்துல அவ இருந்ததுனால ட்ராமாக்கு போயிட்டா. நீ சுஜித்தை எதுக்கு கிட்னாப் பண்ணன்னு சொல்லு. ஏன்னா நமித்தை கொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல சார். தனஞ்சயோட பாக்கெட்ல அந்த லெட்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க சுகானாவை ஹரஸ் பண்ணல. அப்புறம் அவ ஸ்வப்னிலோட குழந்தைக்கு அம்மாவாக போறாங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் என்னால அதை தாங்கிக்க முடியல. யார நான் எந்த அளவுக்கு விரும்பினோ, யாருக்காக இவ்வளவு தியாகங்களை பண்ணனோ, அவனோட குழந்தைக்கு அவ அம்மாவாவலா? இந்த விஷயம் தெரிஞ்சதும் நான் அவளை கொன்னுடணும்னு நினைச்சேன். அதனால அவளோட தம்பிய நான் கடத்தினேன். அவ தினமும் அவங்க அக்காவை பார்க்க போவான். அவ சேஃபா இருக்காளா இல்லையான்னு பாக்குறதுக்காக. அப்புறம் அந்த நேரத்துல அவனை நான் தூக்கிட்டேன். நீ மர்டர் அப்புறம் கிட்னாப்பிங் சார்ஜஸ்ல உள்ள போயிடுவ. சொப்னிலும் அவங்க அம்மாவும் டொமஸ்டிக் வைல்டு கேஸ் அப்புறம் டவுரி கேஸ்லயும் உள்ள போவாங்க. இதுக்கப்புறம் ஜெயில உங்க லவ்வை நல்லா முன்னேற்றி கொண்டு போங்க. அந்த சொப்னிலோட வா போலாம். அக்கா, இந்த உலகத்திலேயே நான் தான் மோசமான தம்பி. என்னாலதான் நீ ஜெயிலுக்கு போக வேண்டியதா ஆயிடுச்சு. நீ என்ன பாக்குறதுக்காக தினமும் வந்திருக்கல. இந்த உலகத்திலேயே பெஸ்ட் தம்பி நீதான்டா. சுஹானாவோட கதை எல்லாரோட கண்களையும் கலங்க வச்சிருச்சு. அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல, ஆனாலும் அவ நிறையவே அனுபவிச்சுட்டா. தனஞ்சய்க்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அவ விரும்பி ஒன்னும் ஸ்வப்னில கல்யாணமும் பண்ணிக்கல. அப்புறம் ரேஷ்மாக்கு நடந்த எல்லாமே அதுக்கும் அந்த பொண்ணு காரணமே கிடையாது. ஆனா வாழ்க்கையில அவ என்னதான் விரும்பினா? ஒரு நல்ல துணை. ஆனா நமித்தும் அவளை ஏமாத்திட்டான். அதுக்கப்புறம் அவ முழுசா மனசு உடைஞ்சிட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல புருஷனும் கிடைக்கல, நல்ல புகுந்த வீடும் கிடைக்கல. அவ்வளோ ஏன், அவளோட பயணத்துல அவங்க அம்மாவும் அவளை கைவிட்டுட்டா. அப்படி யாராவது அவளுக்கு உதவியா இருந்தாங்கன்னா அது அவளோட தம்பி சுகித். அவன் தான் அவளை காப்பாத்த நினைச்சது, அவளை சந்தோஷமா பார்க்கணும்னு நினைச்சது. ஆனா அவனோட வயசுனால அவனால எதுவும் பண்ண முடியல. இப்போ சுஹானா ஒரு அழகான குழந்தைக்கு அம்மாவாயிட்டா. அந்த குழந்தைய அவ வளர்த்துட்டு இருக்கா. இந்த சம்பவம் நடந்து 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இப்ப அவ அவங்க அம்மா அப்புறம் அவ தம்பி கூட இருக்கா. அவ தன்னோட குழந்தைய வளர்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிருச்சு. அதனால அவ தன்னோட வாழ்க்கைய சுயமரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கா. நீங்களும் சந்தோஷமா இருங்க, மத்தவங்களோட சந்தோஷத்திலயும் கவனம் செலுத்துங்க. கிரைம் அலர்ட். பயப்பட வேண்டாம், அழிக்கணும். ஜெய் ஹிந்த்.